ரெண்டாவது, நீங்க நம்புறது கர்த்தரால வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நம்புறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட? ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல? ரொம்ப நாள் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல? இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்பின நம்பிக்கையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ நம்பினது கர்த்தராலே வாய்க்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மூன்றாவது, ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவர் பாதத்துல நீ வடித்த கண்ணீர் ஒரு நாள் வீணாகாது. நீங்க வடிச்ச கண்ணீர், ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க ஆண்டவர்ட்ட அழுது புலம்புனீங்கல்ல, கர்த்தர் சொல்றாரு, நியாயமான பலனை நான் உனக்கு தருவேன். நீ வடிச்ச கண்ணீர் வீணாகாது. ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் பொழுதே வேதனையோட மனபாரத்தோட அழுதமே, கண்ணீர் வடிச்சமே, கத்துனோமே, கதறினோமே, உள்ள உடைஞ்சி ஆண்டவர்கிட்ட கேட்டோமே, ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பிறவி குருடனை போல தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கத்துனோமே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சத்தத்திற்கு பதில் வரும். உன்னுடைய சத்தத்திற்கு பதில் வரும். உன் கண்ணீர் வீணாகாது. நீ வடித்த கண்ணீர் போராடின போராட்டத்துக்கு கர்த்தர் பதிலை நிச்சயமாய் தரத்தான் போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாலாவது, போராடின போராட்டத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். சத்துருவோடு யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷனோடும் ஆண்டவர் தேவனோடு என்ன பண்ண? போராடுன. சொல்லுங்க, போராட. நீ போராடுனதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏமாற்றுக்காரன் என்கிற பெயரை எடுத்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற பெயரை கர்த்தர் கொடுத்தாரு. போராடுறீங்களா? ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க போராட்டத்திற்கான ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா.